ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் பரத் என்னும் நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பறவைகள், மிருகங்கள், மலர்கள் அப்படி என எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் தினமும் பள்ளிக்கு போற வழியில் மரத்தடியில் நின்று பறவைகளை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா என்று சிரிச்சுக்கிட்டே கேட்பான். ஒரு நாள் பரத் பள்ளி முடிந்து வீட்டிற்கு காட்டு பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பாதையில் ஒரு சிறிய முயல் வலியுடன் நடுங்கிக் கொண்டிருந்தது. பரத் அதை பார்த்து ஓடி வந்தான். ஓய் குட்டி மேலே, உனக்கு என்ன ஆச்சு என்று பரத் அந்த முயலிடம் கேட்டான். அந்த முயலின் காலில் ஒரு காயம் இருந்தது. பரத் தன் பையில் இருந்த தண்ணீரை எடுத்து மெதுவாக அந்த காயத்தை கழுவினான். அப்படியே ஒரு இலையை எடுத்து கட்டும் போட்டு விட்டான். அந்த நேரத்தில் வானம் திடீரென்று பிரகாசமாக மின்ன ஆரம்பிச்சது. ஒரு அழகான நிலா தேவதை வானிலிருந்து கீழே இறங்கினாள். பரத், நீ இந்த சிறு உயிர்களுக்கெல்லாம் உதவி செய்வதை நான் பார்த்தேன். உனக்கு வரம் தரப்போகிறேன். ஆனால் பரத் தேவதையிடம் சொன்னான், எனக்கு வரம் தேவையில்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும். நிலா தேவதை சிரித்தாள். உன் மனசு ரொம்ப அழகானது. இதனால் இனி யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் அது உன் மனதில் உணர முடியும். அப்படி என்று சொல்லி மறைந்து விட்டாள். அந்த நாளிலிருந்து பரத் மாறினான். அவன் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, வீதி நாய்களுக்கு உணவு போடுவது, மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினான். ஒரு நாள் மழை பெய்தது. ஒரு குட்டி பறவை மரத்திலிருந்து கீழே விழுந்தது. பரத் அதை மெதுவாக தூக்கி எடுத்து மரத்தின் தன் தாயிடம் பத்திரமாக விட்டான். இதுபோல் அந்த கிராமத்தில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வானத்தில் இருந்த நிலா தேவதை மீண்டும் தோன்றினாள். நீ செய்யும் செயல்கள் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. அதனால் உன் கிராமத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று ஒரு வரத்தை தருகிறாள். அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர்.